வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்னேஷ். 2036 ஒலிம்பிக் போட்டி நம்ம இந்தியாவில் நடத்தலாம்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல பல தடைகள் இருக்கு. சொல்லப்போனா பல கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா எங்க கண்ட்ரில ஒலிம்பிக்கை ஹோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவோட போட்டிக்கு வராங்க. அப்படியே இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடந்தாலும் குஜராத் அகமதாபாத்னு சொல்லக்கூடிய சிட்டில தான் நீங்க ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா இந்த அகமதாபாத் கூட நிறைய சிட்டிஸ் போட்டியில் இருக்கு. சொல்லப்போனா மும்பை, ஆக்ரா, டெல்லின்னு. ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நம்ம இந்தியாவில் எப்படியாவது ஒலிம்பிக்கை ஹோஸ்ட் பண்ணணும், ஒலிம்பிக் போட்டி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம்ல இருக்காரு. சோ எங்க நடக்க போகுது 2036 ஒலிம்பிக் கேம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஒலிம்பிக்னு சொல்லக்கூடிய கேம் எப்படி உருவானதுன்னு. பழங்காலத்துல கிரீஸ்னு சொல்லக்கூடிய நாட்டில் தான் இந்த ஒலிம்பிக்னு சொல்லக்கூடிய கேமை நடத்திட்டு வந்தாங்க. அங்கேயும் 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த கேமை ஹோஸ்ட் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருடங்கள் கழித்து அந்த கேம் முடிவு போறது. அதுக்கப்புறம் யாரும் விளையாடவும் இல்லை, யாரும் ஹோஸ்ட் பண்ணவும் இல்லை. அப்புறம் பிரெஞ்சை சேர்ந்த பியர் டி கோபர்டின்றவர் பழங்காலத்துல எப்படி ஒலிம்பிக் கேம் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய எஜுகேஷன் பண்ணி 1894 இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாரு. அதை தான் இப்போ நம்ம IOC அப்படின்னு சொல்றோம். சோ இந்த பியர் டி கோபர்டின்றவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக் கேம்னு அழைக்கிறாங்க. இந்த ஒலிம்பிக் கேம்ல 5 ரிங்ஸ் இருக்கும்ல, அது உருவாக்க காரணமும் இவர் தானா. 1896 இருந்து 1925 வரைக்கும் IOC பிரசிடென்டாவும் இருந்திருக்காரு. 1894 IOC உருவாக்கி 1896 ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கேம் நடத்துறாங்க ஆத்தன்ஸ் சொல்லக்கூடிய இடத்துல. இது கிரீஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்ட்ரில இருக்கு. இது பாத்தீங்கன்னா பாஸ்ட் இந்த ஒலிம்பிக் கேம் எப்படி உருவானது, இதுக்கான ஹிஸ்டரி என்ன. இப்ப பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா 2036 இந்தியா ஒலிம்பிக்கை ஹோஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். ஏன்னா 2024 ஒலிம்பிக் எங்க நடந்ததுன்னா பாரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல. 2028 ஒலிம்பிக் எங்க நடக்க போகுதுன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. அதுவே 2032 ஆஸ்திரேலியான்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் ஒலிம்பிக் நடக்கும். ஆனா 2034 எந்த கண்ட்ரில ஒலிம்பிக் நடக்கும், எந்த சிட்டில ஒலிம்பிக் நடக்கும்னு சொல்லி இன்னும் அபிஷியலா அறிவிக்கல. ஏன்னா இந்தியாவோட சேர்ந்து நிறைய கண்ட்ரிஸ் போட்டிக்கு வராங்க அவங்க கண்ட்ரியில் ஹோஸ்ட் பண்ண சொல்லி. சொல்ல போனா எகிப்து, இந்தோனேஷியா, இங்கிலாந்து, கத்தார், சவுதி அரேபியான்னு சொல்லி நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தோன்னா அவங்க கண்ட்ரியில் 2037 ஹோஸ்ட் பண்ணணும் ஒலிம்பிக்னு சொல்லி நமக்கு போட்டியாகவும் இருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2037 இந்தியா ஒலிம்பிக்கை ஹோஸ்ட் பண்ண டவுட் தான். அது ஏன்னா கண்ட்ரிஸ்குள்ளவே பார்த்தீங்கன்னா ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்கு. சவுதி அரேபியா நிறைய இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நடத்திருக்காங்க. அதே மாதிரி கத்தார் 2022 FIFA வேர்ல்டு கப்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நடத்திருக்காங்க. நிறைய கண்ட்ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரில இந்த மாதிரி ஈவெண்ட் நடத்தி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்ப இந்தியாவில் மட்டும் எந்த போட்டி நடத்தல, எந்த கேம் ஹோஸ்ட் பண்ணல அப்படின்னு நீங்க கேட்டா நடத்திருக்காங்க. 2010 காமன்வெல்த்னு சொல்லி ஒரு கேம் நடத்திருக்காங்க டெல்லியில. இன்னும் நிறைய இன்டர்நேஷனல் கேம் நடத்திருக்காங்க நம்ம இந்தியாவில். முக்கியமா இந்தியாவும் கண்ட்ரிஸ்குள்ள நடக்கக்கூடிய ரேஸ்ல லீடிங்ல தான் இருக்காங்க. கண்டிப்பா இந்தியா 2037 ஒலிம்பிக்கை ஹோஸ்ட் பண்ணும் நம்பிக்கை இருக்கு. சோ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எப்படியாவது நம்ம இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்தணும்னு சொல்லி ஒரு எய்ம்ல இருக்காரு. சோ அதுக்கான ப்ராசஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. சோ இவர் சொன்னது என்னன்னா நம்ம இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்தினாதான் நம்ம நாட்டோட வளர்ச்சி உலக அளவிற்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு. நான் முன்னாடியே சொன்னால இதற்கான வேலை நடந்துட்டு வருது. அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு ION சொல்லக்கூடிய இந்திய ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு IOC லெட்டர் போட்டாங்க இந்தியாவில் ஒலிம்பிக் ஹோஸ்ட் பண்ண சொல்லி. அதே போல இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட மெம்பர் நீதா அம்பானி சொல்லியிருக்காங்க 2037 இந்தியாவில் ஒலிம்பிக் நடக்கும். How ready is India to host the Olympics? We are absolutely ready. So how high is the chance, how high is the probability that India would get onto the rota of hosting the 2036 Olympics? I am strongly rooting for it. சோ எந்த கண்ட்ரில இந்த போட்டிக்கு நடத்தலாம்னு சொல்லி 2025 தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ION சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் அசோசியேஷன். ஒருவேளை நம்ம இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த சிட்டியில வைக்கலான்ற டவுட்டும் இருக்கு. ஏன்னா அங்க கண்ட்ரிஸ்குள்ள இருக்கக்கூடிய ரேஸ்ல நம்ம இந்தியா வின் பண்ணாலும் இங்க இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய சிட்டிஸ்ல எந்த இடத்துல வைக்கலாம், எந்த இடத்துல இந்த போட்டிக்கு நடத்தலான்ற டவுட்டும் இருக்கு. அதுக்கான ஹெவி காம்படிஷனும் வரும். முக்கியமா குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத்னு சொல்லக்கூடிய சிட்டில தான் இந்த ஒலிம்பிக் போட்டி நடத்தணும்னு சொல்லி ஒரு பிளான்ல இருக்காங்க. இதற்காக பாத்தீங்கன்னா குஜராத் கவர்மெண்ட் ஒலிம்பிக்னு சொல்லக்கூடிய ஒரு துறையும் உருவாக்கி இருக்காங்க. இதற்கான மீனிங் என்னன்னா குஜராத் ஒலிம்பிக் பிளானிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன். சோ இதற்காக இடத்தையும் செலக்ட் பண்ணி அதுக்கான வேலையும் தொடங்கிட்டு வராங்க. இதற்காக பாத்தீங்கன்னா குஜராத் கவர்மெண்ட் பலாயிரம் கோடி பாத்தீங்கன்னா செலவழிக்கிறாங்க. முக்கியமா ஒலிம்பிக் வில்லேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தையும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் பக்கத்துலயும் பில்ட் பண்ணிட்டு வராங்க. என்னதான் இவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்தாலும் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி அகமதாபாத்ல வேணாம், டெல்லியில ஆக்ரால ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ஸ்ல வந்திருக்காங்க. ஏன் டெல்லி சூஸ் பண்ணாங்கன்னா 2010 காமன்வெல்த் கேம் நடத்தி முடிச்சிருக்காங்க. அது இல்லாம இந்தியாவோட கேபிட்டலாவும் இருக்கு, நல்ல கனெக்டிவிட்டி, அதிகமான ஏர்போர்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஆக்ராவை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா அங்க தாஜ்மஹால் இருக்கு. தாஜ்மஹால் இருக்கிறதுக்காக சூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட சென்ட்ரல் இருக்கிறதுனால அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம தாஜ்மஹால் உலக பாரம்பரிய சின்னமாவும் இருக்கு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா லேண்ட் அவைலபிளாவும் இருக்கு. எதனா புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா கூட அங்க கட்டலாம். முக்கியமா அவங்க சொல்றது என்னன்னா 2012 லண்டன் ஒலிம்பிக்ல டவர் பிரிட்ஜ் தான் எம்பலமா வச்சாங்க. இப்போ பாரிஸ் 2024 ஒலிம்பிக் நடந்தது இல்லையா, அதுல ஈஃபல் டவர் தான் எம்பலமா வச்சாங்க. அதே மாதிரி ஆக்ரால வச்சா தாஜ்மஹால் எம்பலமா வைக்கலாம்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தாங்க. ஆனா என்னதான் டெல்லியோ ஆக்ராவோ சூஸ் பண்ணாலும் இந்த ஒலிம்பிக் போட்டியை நடத்த 2 சிட்டி தான் லீடிங் இருக்கு. ஒன்னு மும்பை, இன்னொன்னு அகமதாபாத்.
நம்ம இங்க பேசிட்டு வரோம், இந்த சிட்டி நடத்துவாங்களா, அந்த சிட்டி நடத்துவாங்க. ஆனா எந்த கண்ட்ரியில் நடத்துவாங்கன்னு சொல்லி இன்னும் டிசைடும் பண்ணல, அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய ஐஓசி பிரசிடென்ட் இருக்காருல்ல, அவரு இந்தியாவில ஒலிம்பிக் போட்டி நடத்தலாம்னு சொன்னாலே பின் வாங்குறாராம். அப்ப இந்தியாவில ஒலிம்பிக் போட்டி நடக்காதான்னு கேட்டா, அடுத்த வருஷம் மார்ச் மாசம் புதிய பிரசிடென்ட் வராரு. சோ அவர் என்ன முடிவெடுக்கிறான்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ மூலம் நான் சொல்றது என்னன்னா, எங்க தமிழ்நாட்டிலையும் தஞ்சை பெரிய கோயில் இருக்கு, பாரம்பரிய சின்னமாவே இருக்கு, யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னமாவே இருக்கு. நீங்க அங்க நடத்தினால மதுரையில் நடத்தலாம். மகாபலிபுரத்திலேயே உலக பாரம்பரிய சின்னம் இருக்கு. நீங்க கனெக்டிவிட்டி வசதி கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா போட்டிகளை நடத்தலாம். தமிழ்நாட்டிலேயே உள்கட்டமைப்பு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டையும் கன்சிடர் பண்ணி எந்த சிட்டில நடத்தலாம்னு சொல்லி சிட்டிஸை சூஸ் பண்ணுங்க. ஸோ 2036 இந்தியா ஒலிம்பிக் ஹோஸ்ட் பண்ணுமா பண்ணாதா, ஒருவேளை ஹோஸ்ட் பண்ணா எந்த சிட்டில ஹோஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். டெல்லியில் அதிகம் இருக்கக்கூடிய காற்று மாசுபாடு, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பேசியிருப்பேன். ஸோ டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க.